இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் பட்டர்ஃப்ளை மிக்ஸி ஜார் பேஸ் உடஞ்சி வந்திருக்கு. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பேஸ் கழட்டினா ஃபஸ்ட்டு துணியில் அந்த பிளேடை பிடிச்சிட்டு அந்த கப்ளரை வந்து பார்த்திங்கன்னா டைட் வச்சிங்கன்னா லூஸ் ஆகுங்க. லூஸ் ஆகி கழட்டினவுடனே உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதை எடுத்து வச்சுக்கோங்க. 2 வாசர் இருக்கும், அதையும் எடுத்து வச்சுக்கிட்டு உள் சைடு 2 வாசர் இருக்கும், அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜார் முற்றிலும் வித்தியாசமானதுங்க. மற்றதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அலுமினிய ஹவுசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மரம் இருக்கும், இதில் ஹோல் மட்டும் இருக்குது. ஜாரில் வந்து பார்த்திங்கன்னா போல்ட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அந்த 4 நட்டையும் கழட்டி விட்டு அந்த அலுமினிய ஹவுசிங்கை கழட்டினோம்னா ரப்பர் வாசர் 2 இருக்குதுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் பேஸ் தனியாகவும் அந்த அலுமினிய ஹவுசிங் மாதிரி இருக்கிறது தனியாகவும் கிடைக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க பழைய ஜார் ஒன்று கொடுத்துருந்தாங்க, அதில் வந்து ஜார் உடஞ்சி போனதுனால இந்த பேஸ் நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்டாக புஷ் இருக்குங்க, அதனால் வந்து சூட்டபிள் ஆகும்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு போல்ட் கழட்டக்குள்ளே கட் ஆகிடுச்சு. இப்போ ரப்பர் வச்சு ஃபெவிக்விக் கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபெவிக்விக் எதனால் ஊற்றுறதுனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜார் மிக்சியில் மாற்றும் பொழுது அந்த பேஸ் ஆடாமல் இருக்கும், கொஞ்சம் கிரிப்பாக இருக்குங்கிறதுக்கோசரம் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா ஒட்ட வச்சுக்கோங்க. ஒட்ட வச்சுட்டு பின் சைடு வந்து கொஞ்சம் புஷ்ஷை தள்ளினீங்கன்னா அந்த ஹவுசிங் தனியாக வந்துடுங்க. அதாவது அந்த அலுமினியத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புஷ் வச்சுருப்பாங்க, அந்த புஷ்ஷு தேஞ்சிருந்துச்சுன்னா தனியாக புஷ்ஷு மாற்றிக்கலாம், அல்லது இந்த மாதிரி தனியாகவே கிடைக்குதுங்க. பிளாஸ்டிக் பேஸ் தனியாகவும் இந்த ஹவுசிங் தனியாகவும் கிடைக்குது. அதை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி விட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போல்ட் கட் ஆனதுனால 3 நட்டு மட்டும் வாசர் போட்டு டைட் வைக்கிறேன். இதுக்கு ஸ்பெஷலாக டூல்ஸ் வேணுங்க, நீட்டமாக பாக்ஸ் இந்த சைஸில். அது இல்லாதனால நோஸ் பிளேயில் தான் டைட் வைக்கிறேன். கட்டிங் பிளேடு உள்ளே நுழையாது, அதனால் கொஞ்சம் கவனமாக டைட் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கட்டான இடத்துல அந்த ஹோலுக்கு நேராக ஒரு ட்ரில்லிங் பிட்டில் 5 mm ஹோல்ஸ் போட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உள்ளேருந்து ஒரு மட்டமான ஸ்க்ரூ, அதாவது மட்டம்னா குவாலிட்டி குறைஞ்சது இல்லைங்க, தலை மட்டமாக இருக்கிற ஸ்க்ரூவை போட்டு ரொம்ப லென்த் இல்லாமல் பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாசர் போட்டு டைட் வைக்கிறேன். எஸ்எஸ் ஸ்க்ரூவோ அல்லது பித்தளை ஸ்க்ரூவோ இருந்தால் உங்களுக்கு கழட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. பர்ஃபெக்டாக டைட் வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேஸ் ஆடலைங்க, நல்லா பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கரெக்டாக ஏதாவது தேய்மானம் இருக்கான்னு பாருங்கள், இல்லை ராடு தனியாகவும் பிளேடு தனியாகவும் கிடைக்குதுங்க. இந்த ராடு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஜாரில் பர்ஃபெக்டாக இருந்ததுனால அந்த ஸ்பிண்டில் ராடே நான் யூஸ் பண்ணிக்கிறேன். உள்ளே விட்டு திருப்புறேன், எந்த இடத்துலையும் மோதலை. 2 வாசர் போட்டுவிட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு அப்படியே நுழைச்சி விட்டு சுற்றி பாருங்கள். ரொம்ப ஹைட்டாகவும் இருக்கக்கூடாது, பாடிக்கு மோதின மாதிரி இருக்கக்கூடாது. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 mm 3 mm ஹைட்டாக இருந்தால் போதுமானது. பேக் சைடு திருப்பி விட்டு ஆயில் விட்டு 2 வாசர் வச்சு ஸ்ப்ரிங் வச்சு பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்ளர் வந்து 6 பல் இருக்குங்க. இதில் டூப்ளிகேட்டும் வருதுங்க, ஒரிஜினலும் வருது. ஒரிஜினல் ஒரு 5 ரூபா விலை ஜாஸ்தியாக இருக்கும், சாதா ஒரு 10 ரூபா ரேஞ்சில் வருங்க. இது வந்து பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கனால அதை அப்படியே போட்டு டைட் வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றுறதுனா இதுதான் ப்ரொசீஜர். கடையில் தனித்தனியாக கிடைக்குது, இதை பார்த்து மாற்றிக்கங்க. இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான மிக்ஸி சர்வீஸ் வீடியோ, பிரீத்தி மிக்ஸி சர்வீஸ் வீடியோலாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.